ஒரு 5, 6 வீடு மாற்றினாங்க. கண்டுபிடிச்சிட்டேன் நான் வந்து. இப்படி மாத்துறாங்க, இவங்கள நம்ம எதனா பண்ணிருவாங்கன்ட்டு பெரியவனுக்கு இங்கே ஓட்டுக்குடல் ஆப்ரேஷன் பண்ணணுன்ட்டாங்க மேடம். ரொம்ப வயிறு வலின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்தனே மேடம். அப்பயாவது என்ன சந்தோஷமாக பார்த்துக்கலாம். இல்லை அவ்வளோ பெரிய பையனை அங்கே வெளிநாட்டிலேருந்து வரும்போது ஒல்லியாக இருந்தேன். என்னால் என்ன அங்கே சாப்பிட முடியாது. ஒன்றும் காசாவது கொடுத்தாங்களா? காசெல்லாம் சம்பளம்லாம் கொடுத்தாங்க மேடம். ஏன் போய் சொல்லணும். அப்போ வந்து இவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துட்டோம். குடல் வெடிச்சிடும் டக்குன்னு ஒரே மணி நேரத்தில் பண்ணுன்றாங்க. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல மேடம். அங்கங்கே ஓடுறேன். அப்புறம் ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சவங்க கேட்டு அவங்க வந்த உடனே அவங்களே எல்லாம் எடுத்துகிட்டு ஒரே 1 மணி நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணி போட்டாங்க. அவ்வளோ பெரிய பையனை தூக்க முடியுமா மேடம்? தூக்க முடியல. என்னால் என்ன பண்ண முடியல. வாடானதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லையும் பிடிச்சி அடிக்கிறான் மேடம். என்னை ரத்தம் வீட்லேயும் சுகம் இல்லை, இவங்ககிட்டையும் சுகம் இல்லை மேடம். என்கிட்ட இருக்கிற காசு பணம் நகை எல்லாம் இவங்க தம்பி இவனும் பிளான் பண்ணி வாங்கி தின்னுட்டு கேட்டால் உன்னை வெட்டி போட்டுருவான் அப்படின்னு மிரட்டுறான் அவங்க தம்பி. இப்போ எதுக்குமா வந்திருக்கு? அவங்க கூட இருந்து டைவர்ஸ் வேணும் மேடம். என் பிள்ளைங்க அவங்க ஒரு ஸ்கூலில் கூட ஒழுங்காக்க மாட்டேன்றாங்க. ஒரு 10 ஹாஸ்டல் சேர்த்திட்டு. படிப்பாங்களா நல்லா? நல்ல எங்கள் பெரிய பையன்லாம் மேடம் அவன் இல்லைன்னு நான் செத்து போயிட்டு எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் அவன் தான் கூட வருவான்.